finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ உமன்ஸ் பிரீமியர் லீக் 2024 மேட்ச் 17 ரிவ்யூ தான். என்ன த்ரில்லருங்க, டெல்லி வர்சஸ் ஆர்சிபி. லாஸ்ட் பால் த்ரில்லர் அண்ட் டெல்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரன் வித்தியாசத்துல வின் பண்ணாங்க. அனதர் ஹார்ட் பிரேக் ஃபார் ஆர்சிபி தான் சொல்ல முடியும். மென்ஸ் ஐபிஎல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபி நிறைய ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்ஸ் சந்திச்சிருக்காங்க. இப்போ உமன்ஸும் சந்திக்கிறாங்கன்றதான் உண்மையான ஒரு விஷயம். பட் செம மேட்ச்ங்க. எண்ட் ஆஃப் தி டே ஒரு நியூட்ரல் ஃபேனா பார்க்கும்போது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. எஸ்பெஷலி ரிச்சா கோஷ் சிங்கிள் ஹேண்டடா ஆர்சிபிக்கு கடைசி பால் இருக்கும் கேம் எடுத்துட்டு போனாங்க. வாய்ப்பே கிடையாது. எஸ், எலிஸ் பெரிய ஒரு சூப்பர் இன்னிங்ஸ், 32 balls 49 அடிச்சாங்க. அவங்க ரன் அவுட் தான் வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட் இந்த மேட்ச்ல. ஏன்னா அல்டிமேட்டா விளையாடிட்டு இருந்தாங்க எலிஸ் பெரிய. அவங்க வந்து பாலை லிட்டரலி இவ்வளவு பெருசா அவங்களுக்கு ஃபுட்பால் மாதிரி தெரியுதுன்னு நினைக்கிறேன். லிட்டர் அவங்க ஆன ஷாட்ஸ் எல்லாமே வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. லிட்டரலி எல்லா பாலுமே கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களை அவுட்டே ஆக்க முடியாத மாதிரி இருந்தது. அவுட் ஆனா ரன் அவுட் தான் ஆன்ற மாதிரி இருந்தது. அதே தான் ஆனாங்க. அப்பவே பாத்தீங்கன்னா எனக்கு ஏதோ இந்த ஒரு ட்விஸ்ட் இருக்க போகுதுன்றது தெரிஞ்சது. ஏன்னா ஸ்மிருதி மந்தனா ஆல்ரெடி டாப்ல சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்க. ஜென்ரலா இந்த மாதிரி பிக் ஸ்கோர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ஸ்டார்ட் கொடுப்பாங்க, ஆர்எல்ஸ் ஒரு 70-80 அடிப்பாங்க. வேற அவங்க சீப் அவுட் ஆனதுனால அந்த ப்ரெஷர் ஆப்வியஸ்லி மிடில் ஆர்டருக்கு வந்தது. அண்ட் பெரியும் செமையா விளாண்டாங்க. பட் அந்த ரன் அவுட் ஆர்சிபிக்கு ஹெல்ப் பண்ணல. பட் ஸ்டில் ரிச்சா கோஷ் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் ஹேண்டடா கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. லாஸ்ட் ஓவர் 17 runs டு வின். ஜெஸ் ஜொனான்சன் போலிங். ஆக்சுவலா இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா டெல்லியோட பெஸ்ட் 2 bowlers ஜெஸ் ஜொனான்சன், ராதா யாதவ், 2 லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்ஸும் சம்மடி வாங்கிட்டாங்க. மற்ற bowlersலாம் டீசெண்டா போட்டாங்க. பட் பேட் டே ஃபார் ராதா யாதவ் அண்ட் ஜெஸ் ஜொனான்சன். ஸ்டில் ஜெஸ் ஜொனான்சனுக்கு லாஸ்ட் ஓவர் வந்து மெக்லானிங் கொடுத்தாங்க டியூ டு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 6 balls 17 இருக்கும் போது ஒரு 6 சொருகுனாங்க ஸ்ட்ரைட்டா ரிச்சா கோஷ். செம்ம ஸ்டார்ட். 5 balls 11 அப்படியே போய் 2 balls 8 வரைக்கும் வந்துச்சு. அண்ட் அப்புறம் ஒரு மிடிகேட்ல ஒரு 6 ஒன்று விட்டாங்க பாருங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. லைக் 1 ball 2 runs to win. அல்டிமேட் ப்ரெஷர். ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்கன்னா பேட்டிங் டீமா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். 1 ball 2 போது அட்லீஸ்ட் ஒரு ரன் எடுத்திருந்தா கூட டை ஆயிருக்கும். சூப்பர் ஓவர் பார்த்திருக்கலாம். பட் ஜெஸ் ஜொனான்சன் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லா போட்டாங்க. அண்ட் ரிச்சா கோஷ் பேக் ஃபுட்ல ஆனதுனால என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா ஃபீல்டர் கையில போயிடுச்சு. சின்ஸ் அவங்க பேக் ஃபுட்ல ஆனதுனால அவங்களால அந்த ரன்னை குயிக்கா அப்படி எடுக்க முடியல. இதுவே ஃப்ரண்ட்ல அவங்க டக்குன்னு அப்படி ஆடினாங்கன்னா கூட அப்படி போயிருக்கலாம். பட் சின்ஸ் அவங்க பேக் ஃபுட்ல ஆனதுனால அவங்க இழுத்து திருப்பி ஓடி வரதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இத்தினோண்டு மார்ஜின்லாம் அவங்க ரன் அவுட் ஆயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்ஜின் ஆஃப் எரர்னு பாத்தீங்களா, இந்த மாதிரி நிறைய சின்ன விஷயத்துலலாம் வந்து நிறைய டீம் தோத்துருக்காங்க. அதுதாங்க கிரிக்கெட். அந்த மார்ஜின் ஆஃப் எரர், சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமா தோக்குறது தான் வந்து பாத்தீங்கன்னா த்ரில்லே ஆக்சுவலா கிரிக்கெட்ல. ஸோ இட் ஹேப்பன்ஸ். ஏதாவது ஒரு டீம் வின் பண்ணி தான் ஆகணும். பட் அன்பார்ச்சுனேட்லி ஆர்சிபி வந்து பாத்தீங்கன்னா லூசிங் சைட் போயிட்டாங்க. இன்ஸ்பைட் ஆஃப் ஃபைட்டிங் ரியலி வெல். இந்த 180 டார்கெட்டை நல்லா சேஸ் பண்ணாங்க. ஸோ நிஜமாக டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. ரிச்சா கோஷ் வந்து மேட்ச் தோத்த உடனே அவங்க அப்படியே உட்காந்துட்டாங்க. ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அண்ட் மேக் லேனிங்கா இருக்கட்டும் அண்ட் ரோட்ரிக்ஸா இருக்கட்டும் அவங்க போய் கன்சோல் பண்ணிட்டு இருந்தாங்க ஆக்சுவலி ரிச்சா கோஷா. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரா விளாண்டாங்க அவங்க. அண்ட் டெல்லி வந்து பாத்தீங்கன்னா இப்போ டாப் ஆஃப் த டேபிள் போய் அவங்களும் மும்பையை குவாலிஃபை ஆயிட்டாங்க பிளே ஆஃப்க்கு. ஆர்சிபி இந்த மேட்ச் தோத்தது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே டஃப் ஆயிடும் இப்போ. ஏன்னா அடுத்த மேட்ச் அவங்க மும்பையோட விளாடுறாங்க. என்னதான் மும்பை குவாலிஃபை ஆனாலும் அந்த மொமெண்டம் மெயின்டைன் பண்ணணும்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்கள வின் பண்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. பட் ஸ்டில் ஆர்சிபி அவங்களோட கேமை கொண்டு வந்தாங்கன்னா டெஃபினட்டா வின் பண்ணலாம். இட்ஸ் கோயிங் டு பி இன்ட்ரெஸ்டிங் ரிமைனிங் 3 லீக் மேட்சஸ். அது மட்டும் டேம் ஷுவர். ஸோ முதல்ல டாஸ் வின் பண்ண மெக்லானிங் ஆஸ் யூஷுவல் டெல்லி பிச்சில் பேட்டிங் எடுத்தாங்க. நல்ல ஸ்கோர் போஸ்ட் பண்ணாங்க. 181 runs which is a very very good score. ஒரு உமன்ஸ் கிரிக்கெட்ல எவ்வளவுதான் பிளாட் விக்கெட்டா இருந்தாலும் 181 போது பாத்தீங்கன்னா ரொம்ப டீசன்ட் ஸ்கோர். அண்ட் ஸ்டார் ஆஃப் த பேட்டிங் கண்டிப்பா ரோட்ரிக்ஸ் தான் சொல்ல முடியும். அனதர் 50. அதாவது லாஸ்ட் 3 மேட்சா வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இது 2வது மேன் ஆஃப் த மேட்ச் அவங்களுக்கு இந்த லாஸ்ட் 3 மேட்ச்ல. லிட்டரலி வந்து பாத்தீங்கன்னா ரோட்ரிக்ஸ் வந்து அந்த ஃபார்ம் வந்துட்டாங்கன்னா அவங்க வேற லெவல்ல விளையாடுவாங்க. ஃபார்ம் வரலனா தான் அவங்க கொஞ்சம் டைம் பண்றது கஷ்டப்படுவாங்க, பால்ஸ் வேஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு வெரி வெரி அந்த ஒரு சீசன் பிளேயர் அவங்க. ஆக்சுவலி ஃபார்ம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான்ன்ற மாதிரி தான் அவங்க லிட்டரலி வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க கேமே மாறிடுச்சு. அதனாலதான் அவங்க இந்த மேட்ச்ல நம்பர் 3 வந்தாங்க. அலெக்ஸ் கேப்சியா நம்பர் 4 இறக்கிட்டாங்க. ஏன்னா அலெக்ஸ் கேப்சி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அடிச்சு விளையாடுவாங்க. அதனால இறக்குனாங்க. செம்மையா ஆக்சுவலா அந்த மூவ் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா 1 down இறங்கின ரோட்ரிக்ஸும் சூப்பரா விளையாடுனாங்க. நம்பர் 4ல வந்து அலெக்ஸ் கேப்சியும் வந்து பாத்தீங்கன்னா லைக் 32 balls 48 ரொம்ப வைட்டல். அவங்களும் ரோட்ரிக்ஸும் போட்ட அந்த பார்ட்னர்ஷிப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கோரே வந்து டப்பால்னு தூக்கிடுச்சு. அண்ட் ஓப்பனிங்ல மெக்லானிங் ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போனாங்க. அவங்களும் ஷபாலி வருமாவும். இது ஒரு ட்ரெண்டுங்க டெல்லிக்கு. ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்துருவாங்க யாராவது ஒருத்தர். ஸோ அதனால அதை மொமெண்டம் மெயின்டைன் பண்ணி உங்க 2 பேர் நல்லா விளையாடினாங்க. அண்ட் போலிங் வைஸ் நீங்க ஆர்சிபி எடுத்துட்டீங்கன்னா ஸ்ரேயா பட்டேல் கம்மிங் இன் டு தி ஃபார்ம். 4 wickets, 4 overs 29 runs, 4 wickets, சூப்பர் எஃபர்ட். அவங்க ஆல்ரெடி இந்தியாவுக்கு டெபியூ பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு டேலண்ட் அவங்களுக்கு. பட் இந்த WPL பெருசா அவங்களோட டேலண்ட்டை ஷோகாஸ் பண்ண முடியல. பட் இந்த குரூஷியல் மேட்ச்ல அவங்க நல்லா போட்டு 4 wickets எடுத்தாங்க. ஸோ 181 அவங்க ஸ்கோர் அடிச்சோன்னே ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன தோணும்?
எஸ் ஆர்சிபி கிட்ட பேட்டிங் இருக்கு, ஸ்டார்ட் கொடுத்தா டெஃபினட்டா ஆர்சிபி வின் பண்ண வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு. பட் அந்த ஸ்டார்ட் ஆர்சிபிக்கு கிடைக்கல. மந்தனா ரொம்ப சீப்பா 5 ரன்ஸ்ல அவுட் ஆயிட்டாங்க. அதுவே ஒரு மிகப்பெரிய ப்ளோ ஆக்சுவலி ஆர்சிபி. ஏன்னா இந்த மாதிரி மேட்சஸ் ஜென்ரலா ஸ்மிருதி மந்தனா கொஞ்சம் ஸ்டார்ட் கொடுத்துட்டு ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பாங்க. பட் அவங்க விக்கெட் ரொம்பவே வந்து குரூஷலா இறங்குச்சு. இந்த மேட்ச்ல என்ன பண்ணாங்கன்னா சோஃபி மொலினிக்ஸ் வந்து ஓப்பனிங் இறக்கி விட்டாங்க. லிட்டரலி பேக் ஃபயர் ஆயிருக்கும், ரொம்ப ஒஸ்டா போயிருக்கும். பட் அவங்க எப்படியோ மேனேஜ் பண்ணி ஒரு 30 of 33 இருந்தாங்க. ஏன்னா அவங்க 100 ஸ்ட்ரைக் ரேட் 100 கீழே இருந்தது அவங்க இனிஷியல் ஒரு 12 balls 13 balls விளையாடும் போது. பட் எலிஸ் பெரிய உள்ள இறங்கினாங்க. பெரியனா யாரு அப்படின்றத காமிச்சாங்க. ஏன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. அவங்க வந்து மிடில் ஆஃப் த பேட் தான் எல்லாமே. 32 balls 14 சூப்பர் இன்னிங்ஸ். அவங்க இருக்கிற வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் டெல்லிக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். மெக்லானிக்கு நல்லா தெரியும் எலிஸ் பெரி பத்தி. ஏன்னா அவங்களாம் ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ், எவ்வளவு டிராஃபி அடிச்சிருக்காங்க, க்ரூஷியல் மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. ஸோ அவங்க டீம் ஓன் டீம் ஆளுங்க பத்தி அவங்களுக்கே தெரியும். இந்த விக்கெட்டுக்காக தான் வெயிட் பண்ணாங்க. அதுக்கேற்ற மாதிரி அருமையா ஒரு ரன் அவுட் நடந்துச்சு. எலிஸ் பெரியோட ரன் அவுட் தான் கம்ப்ளீட்லி வந்து கேமே சேஞ்ச் பண்ணுச்சுங்க. ஏன்னா டேர்னிங் பாயிண்ட். எஸ் 1 run வித்தியாசத்துல தோத்துருக்கலாம். பட் பெரிய நின்றுந்தாங்கன்னா ஒரு ஓவருக்கு பேலன்ஸ்லேயே முடிச்சிருப்பாங்க ஆர்சிபி. ஏன்னா அந்த லெவல்ல விளையாடிட்டு இருந்தாங்க பெரி. பட் அவங்க ரன் அவுட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்கு ஒரு மிகப்பெரிய அடுத்த ப்ளோ ஒன்று கொடுத்துச்சு. ஸ்மிருதி மந்தனா ஃபர்ஸ்ட் ப்ளோனா, பெரியோட ரன் அவுட் 2வது ப்ளோ. பட் ஸ்டில் ரிச்சா கோஷ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா மேட்ச் டு மேட்ச் ஆர்சிபிக்கு வந்து லோவர் மிடில் ஆர்டர்ல பயங்கரமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அடிச்சு கொடுத்து செமையா விளாண்டாங்க. 29 balls 51 runs. என்ன சொல்றது சொல்லுங்க. 4 boundary 3 6, ஒரு 6 ஒன்று எக்ஸ்ட்ரா கவர்ஸ்ல அப்படி அடிச்சுட்டு அப்படி நிப்பாங்க. வேற லெவல்ல இன்னும் ஹைட் போகும் தெரியுமா. சரியான டைமிங். ஆக்சுவலா அவங்க கொஞ்சம் அன்ஆர்த்தடாக்ஸ் பிளேயர் அவங்க. ஆனா அடிக்கும் போது பாத்தீங்கன்னா டைமிங் நிறைய இருக்கும் அவங்களுக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரொம்ப எஃபெக்டிவ் பிளேயர் ஆக்சுவலி. சின்ன வயசுல இவ்வளவு மேட்ச் வின்னிங் நீங்க சொல்றாங்க. அன்பார்ச்சுனேட்லி இந்த மேட்ச் வின் பண்ண முடியல. பட் ஸ்டில் ஆல்மோஸ்ட் வின் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா ஆர்சிபிக்கு. பட் அன்பார்ச்சுனேட்லி 1 run வித்தியாசத்துல தோத்துட்டாங்க. நான் ஆல்ரெடி வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் இட் வாஸ் த்ரில்லர். பட் டெஃபினட்டா மெக்லானிங் as a கேப்டன் ஆஸ்திரேலியாக்கு நிறைய கப் வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி கிரன்ச் கேம்ஸ் எல்லாம் எப்படி வின் பண்ணணும்னு சொல்லிட்டு. அண்ட் லாஸ்ட் மேட்சே வந்து பாத்தீங்கன்னா கையில இருந்த மேட்ச் அவங்க விட்டாங்க. அதை மெக்லானிங் மறக்கவே மாட்டாங்க. ஸோ தே ஆர் வெரி ஹாப்பி ஆக்சுவலி இந்த மேட்ச் வின் பண்ணதுக்கு. அண்ட் கம்ப்ளீட் டீம் எஃபர்ட் தான் டெல்லி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா. சிங்கிள் மேன் ஷோவா நம்ம பெருசா சொல்ல முடியாது. மேபி இந்த 2 ஸ்பின்னர்ஸ் சொதப்பிருக்கலாம். பட் ஜஸ்ட் ஜோனான்சன் அந்த லாஸ்ட் ஓவர்ல அவங்களோட நர்வை கண்ட்ரோல் பண்ணி சூப்பரா போட்டாங்க. அந்த ரன் அவுட்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப குரூஷியலா இருந்தது. ஏன்னா டென்ஷன்ல என்ன வேணாலும் இருக்கலாம். லைக் ஷஃபாலி வர்மா அந்த த்ரோ ரொம்பவும் இழுத்துலாம் அடிக்கல, ஸ்லோவா தான் கரெக்டா கைக்கு போகணும்னு சொல்லி அடிச்சாங்க. அண்ட் ஜஸ்ட் ஜோனான்சனும் பிடிச்சி கரெக்டா ஸ்டெம்பிள் அடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நான் ஸ்ட்ரைக்கர்லயும் கொடுத்து அங்கேயே ரன் அவுட் பண்ணாங்க. ஸோ வந்து லைக் தேவர் அந்த கண்ட்ரோல் அதான் சொல்ல முடியும். கொலாப்ஸ் ஆல ஆக்சுவலா டெல்லி அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அந்த லாஸ்ட் பால்ல ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. பட் ரியலி ஃபீல் சேட் ஃபார் ஷஃபாலி வர்மா. ரிச்சா கோஷ் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு டீம் எடுத்துட்டு வந்தாங்க. நெவர்தெல்லஸ் செம மேட்சுங்க. WPL சூடு பிடிச்சிருச்சு. இன்னும் ஒரு 3 லீக் இருக்கு. எலிமினேட்டர் ஃபைனல். ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் கான்டெஸ்டட் மேட்சஸா தான் இருக்க போகுது. இனிமேட்டு அவ்வளவு ஈஸியா இருக்காது. யாரும் குஜராத் ஜெயின்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களையும் நம்ம அசால்ட்டா நினைக்க முடியாது. ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி ரிமைனிங் மேட்சஸ் போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.